ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஜெனிராஜ் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் 2026 நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்ன மாதிரி கண்டென்ட் போட்டால் எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து யூடியூப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கிறேன். என் பேர் வந்து ஜெனி. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் இப்போ யூடியூப் நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண போல ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸில் வந்து நீங்கள் வீடியோ போடுங்க. நிஜமாவே சொல்கிறேன், ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆக முடியும் யூடியூப் சேனலில். சரி, ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனலுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து நமக்கு தேவை. நம்ம என்ன நீச்சில் வந்து நம்ம வீடியோஸ் போட போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கண்டென்ட் ப்ராசஸ். நான் ஒரு டாப் 10 கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ கண்டென்ட். இப்போ நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ கண்டென்ட் தான். ஏஇ யூஸ் பண்ணிட்டு லைஃப்ல டெய்லி நடக்கிறத வந்து அப்லோட் பண்ணுறாங்க. உதாரணமாக ChatGPT யூஸ் பண்ணி பண்றது, ஏஇ வீடியோ எடிட்டிங் அதெல்லாம் வந்து இப்போ வந்து போடுறாங்க. நம்பர் 1 கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ கண்டென்ட். நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் வைரல் கண்டென்ட். அதாவது 30 to 60 செகண்ட்ஸ் வீடியோஸ் வந்து அதை வந்து ஒரு வீடியோவை எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கி ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போடுறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஐடியாஸ், காமெடி, அந்த மாதிரி ஒரு ரிலேட்டபிளானது, ஸ்கூல் பற்றி, ஒரு காலேஜ் சென்ஸு, இந்த மாதிரி இருக்க மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் க்ரோத் ஆகும், அதிக வியூஸ் வந்து. நம்பர் 2 கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் சேனல். கேமில் என்னென்ன மாதிரினா வந்து பிஜிஎம்ஐ, ஃப்ரீ ஃபயரு, அப்புறம் வந்து ஜிடிஏ கேம்லி, இந்த மாதிரிலாம் வந்து போட்டு இந்த மாதிரிலாம் கேம் வந்து கேம் பண்ணால் அது ஈஸியாக யங் ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணும். சின்ன பசங்களெல்லாம் ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பாங்க. அது மாதிரி 4th கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் வீடியோஸ். ஸ்ட்ரீட் ஃபுட் சைடு போயிட்டு நீங்கள் வந்து ஃபுட்டை ரிவ்யூ பண்ணுற மாதிரி, அப்புறம் சேலஞ்ச் ஒரு 100 rupees நம்ம என்ன ஃபுட்டு வாங்கி சாப்பிடலாம், எவ்வளோ ஃபுட்டு வாங்கி சாப்பிடலாம், அந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோ. அப்புறம் வில்லேஜ் சைடு வந்து குக்கிங் பண்ணுற மாதிரி பெரிய வீடியோவாக நீங்கள் கவர் பண்ணலாம். இது எப்போதுமே வந்து வைரல் ஆகும் நீச்சு தான் இந்த கண்டென்ட்டு. 4th வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் விலாக்ஸ், ஃபுட் வீடியோஸ் அந்த மாதிரி. 5th வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் கண்டென்ட். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எஜுகேஷனல், என்னோட சேனல் மோஸ்ட்லி எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதனால என்னோட சேனல் நீச் கூட எஜுகேஷன் கண்டென்ட் தான். ஸோ ஸ்கூல் சப்ஜெக்ட் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு உதாரணம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டார் சுரேஷ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நிறைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போடுவாங்க. நிறைய சம்மெல்லாம் வந்து சூப்பராக சொல்லி தருவாங்க. ஷார்ட்ஸ் வீடியோலேயே ஒரு பெரிய ஒரு சம்மை வந்து ஒரு ஷார்ட்ஸ்லேயே முடிச்சு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மினிட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், லாங் டைம் வீடியோவில் வந்து அந்த மாதிரி ஒரு சம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஸ்டேபிள் நீச் வந்து எப்போதுமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6th கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அண்டு ஹெல்த். ஒரு ஃபிட்னஸ், ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி, நம்ம வந்து ஹெல்த்து டே டு டே என்ன ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம், ஹெல்த்தியாக எப்படி வச்சுருக்கோம், இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களா அவங்களாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடலாம். அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். ஹோம்லேருந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், வெயிட் லாஸ் ஜேர்னி, டயட் டிப்ஸு, அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ், இதெல்லாம் அதிகமாகவே வைரல் ஆகக்கூடியது. இப்போ கரண்ட்டில் வந்து இந்த வீடியோ வந்து அதிகமாக வைரல் ஆகுது. நிறைய பேர் வந்து இந்த ஃபுட் ஃபிட்னஸ் வீடியோஸ் வந்து அதிகமாக போடுறாங்க. 7th கண்டென்ட் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலாகிங். அதாவது டெய்லி லைஃப்ல நம்ம என்ன பண்றோமோ டெய்லி, அதாவது ஒரு நாள் என்னோட லைஃப் வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி. காலேஜுக்கு போனால் எப்படி இருக்கும், ட்ராவலுக்கு போனால் எப்படி இருக்கும், ரியல் லைஃப்ல நான் எப்படி இருக்கேன், காலைல தூங்கி எழுந்தோடனே நான் என்ன பண்ணுறேன், பசங்களை என்ன பண்ணுறேன், என்ன சமைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விலாகிங் வந்து போடலாம். ரியல் லைஃப் கண்டென்ட் வந்து மக்கள் வந்து ரொம்பவே விரும்புவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் தான் போட்டு அச்சீவ் பண்ணுறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த 8th கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டெக் சேனல். டெக் சேனல்லாம் என்னன்னா, ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம வாங்குறோம், ஒரு எலக்ட்ரிஷியன் ஐட்டமா இருக்கட்டும், ஒரு சாஃப்ட்வேர் ஏதாவது ஒன்று வந்து நம்ம பண்றோம், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி தரது, மொபைல் ரிவ்யூஸு, பட்ஜெட்ல வந்து என்னென்ன வாங்கலாம், அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ட்ரிக்ஸ், அந்த மாதிரிலாம் வந்து இதுக்கு வந்து ஏர்னிங் வந்து அதிகம். இந்த மாதிரி டெக் சேனல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா யூடியூப் சேனல்ல கண்டென்ட்ல இந்த மாதிரி கண்டென்ட்ல வீடியோ போட்டீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து இதுக்கு அதிகம். யூடியூப் சம்மந்தமா வந்து நீங்க வந்து டவுட் கிளியர் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதுவும் நான் பண்ணுவேன். ஸோ 9th கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி சொல்றது, ஸ்டடி டிப்ஸ் பற்றி சொல்றது, அப்புறம் டைம் மேனேஜ்மெண்டிங் பற்றி சொல்றது. ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். 10th கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங் சேனல். இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டோரி டெல்லிங் வந்து பண்றாங்க. நீங்க சிறுகடிக்க ஆசை சீரியல்ல கூட பார்ப்பீங்க. அவங்க பார்வதிங்கிறவங்க வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி வந்து போடுவாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். நான் நல்ல கதை சொல்லுவேன், எனக்கு நிறைய கதை தெரியலனாலும் நம்ம படிச்சு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு வீடியோ செட்டப்ல நீங்க பண்ணீங்கன்னா அது ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணும், எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணும். நல்ல கருத்துள்ள கதைகள் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து ஃபேஸ்லெஸ் கூட நீங்க பண்ணிக்கலாம். ஒரு அனிமேஷன் வீடியோ போட்டு ஃபேஸ்லெஸ் உங்க வாய்ஸ் மட்டும் கொடுத்து நீங்க கூட பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. இது எல்லாமே இருந்தால் ஈஸியாக வந்து யூடியூப்ல வந்து கண்டென்ட் வந்து நீங்கள் ஒரு 2026 வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, இது எந்த கண்டென்ட் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும், நீங்க எது கரெக்டா. இப்போ நீங்க 2026 இந்த நான் டாப் 10 கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எந்த கண்டென்ட்ஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், நான் ஃபாலோ பண்ணுவேன், கரெக்டாக நான் வீடியோஸ் போடுவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த கண்டென்ட் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை.